ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வித்தி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு சார்லி வந்து இன்னோட 1 year ஆகிடுச்சு கைஸ். ஸோ அவனுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த 1 yearல் அவன் என்னென்ன ஃபன் பண்ணா அப்படின்றத தான் நாங்கள் ஒரு சின்ன வீடியோவாக நாங்கள் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சார்லி வந்து எங்களுக்கு எப்படி கிடச்சான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க கைஸ். ஸோ அவர் கொடுக்கும்போதே வந்து சார்லி வந்து 1 year born பேபி அவர். ஸோ எங்களுக்கு 1 year குட்டியாக தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா டாகில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நாங்கள் டாக் வந்து சின்ன வயசில் தான் வளர்த்தோம், ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பட் இந்த அண்ணன் எங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துப்பீங்க, ஏன்னா எங்ககிட்ட பேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா நாங்கள் வளர்க்குறனால நீங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லி ஒரு ஹோப்பில் எங்ககிட்ட கொடுத்தாரு. அதே மாதிரி நாங்கள் சார்லி வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டோம். சார்லி வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மெம்பராகவே மாறிட்டான். நீங்களே பார்த்தா தெரியும் இந்த வீடியோவில் என்னென்ன ஃபன் பண்ணுறான், எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஹாப்பியாக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோவாக நாங்கள் இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். சார்லி வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராகவே மாறிட்டாங்க கைஸ். ஸோ அவன் வந்து எங்களுக்கு நல்ல கேர் கொடுக்குறது, நாங்கள் ஏதாவது சின்னதாக ஏதாவது சோகமாக இருந்தால் கூட எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பான். ஸோ அந்தமாதிரி அவனோட லவ் வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கைஸ். ஸோ அவனுக்கான இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். ஸோ சார்லி வந்து என்னோட 1 year ஆகிடுச்சு கைஸ். சார்லி பார்த்திங்கன்னா என்ன ப்ரீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கர் ஸ்பானியல் அப்படின்ற ஒரு ப்ரீடு. ஸோ இது வந்து ஒரு ரேரான ப்ரீட் தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்காருனா, இதை இம்போர்ட் பண்ணி தான் இதுவே வாங்கியிருந்தார். ஸோ இது வந்து சார்லி எனக்கு கிடைச்சது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசியில் என் கைக்கு வந்து சேர்ந்துருக்கான். ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட்டு தான் கண்டிப்பாக எனக்கு சார்லி. சார்லி வந்து எங்கள் வீட்டில் இருந்துக்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் கைஸ் பயப்படுவானே. ஸோ எங்கள் கிட்டே எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப க்ளோஸ் சார்லி. எங்கள் அம்மாவை பார்த்துட்டான், எங்கள் அம்மா கொலுசு சவுண்டு கேட்டுச்சுனாலே கடன்னு வெளியே போய் ஓடி நின்றுவான். மற்றபடி யாருக்குமே பயப்பட மாட்டான். அதே மாதிரி சார்லி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து சார்லி வந்து ரொம்ப பிடிக்கும். சார்லின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் கைஸ், அவ்வளோ ஃபேமஸ் சார்லி. ஏன்னா இவன் வந்து 0 bite, இவன் யாரையுமே கடிக்க மாட்டான், நல்ல ப்ளேஃபுல்லாக நல்லா ஜாலியாக விளாடுவான். அப்படின்றதுனால சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் டைம்லலாம் நாங்கள் வெளியே வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாலே எல்லா குட்டி பசங்களும் வந்து சார்லி சுற்றி நின்றுவாங்க. ஸோ அவ்வளோ ஜாலியான பையன் எங்கள் சார்லி. அதே மாதிரி சார்லி பார்த்திங்கன்னா, நான் என் தம்பி அப்பாலாம் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரோம் அப்படின்னா கரெக்டாக அந்த வண்டி சவுண்டு கேட்ட உடனே போயிட்டு கேட்டுக்கிட்டு நின்றுவாங்க கைஸ். நின்றுக்கிட்டு ஒரு சுற்றுவான் பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து உள்ளே வந்தோடனே எக்ரி குதித்து எங்கள் மூஞ்சில் வந்து ஒரு கிஸ் கொடுக்கலன்னா அவருக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாது. இல்லைனா குலைச்சிக்கிட்டே இருப்போம். நாங்கள் போயிட்டு அவரை கொஞ்சணும், கண்டிப்பாக கொஞ்சலை அப்படின்னா குலைச்சிக்கிட்டே இருப்போம் வெளியே இருந்துட்டு. அவருக்கு அந்த கேர் வந்து அந்த அட்டென்ஷன் வந்து அவர் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி சார்லிக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தான் கைஸ். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ காணாம போயிடுச்சு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தாலுமே சார்லி வந்து ரொம்ப குஷியாயிருவார். அப்படியே சுற்றுன்னு ஒரு ரவுண்டு சுற்றுவார் நல்லாவே. ஆனால் இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே போச்சுன்னு தெரியல, பாவம் சிங்கிள் ஆகிட்டான் பையன். சார்லி பண்ண ஃபன் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.